ஹரே கிருஷ்ண பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 5 அத்தியாயம் 1 ராஜவித்யா அறிவின் அரசன் அதன் தொடர்ச்சி. நடைமுறையில் சொன்னால் இந்த கலியுகத்தில் இந்த முறை அவ்வளவு எளிதல்ல. இந்த யுகத்தின் மக்களை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களது வாழ்க்கை காலம் மிகவும் குறைந்தது என்றும் அவர்கள் மிகவும் சோம்பேறிகளாகவும் கால தாமதம் செய்பவர்களாகவும் அதிகமாக உறங்குபவர்களாகவும் உறங்காத நேரங்களில் பணம் சேர்ப்பதில் மும்முரமாக இருப்பவர்களாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சம் ஒரு நாளில் 2 மணி நேரமே அவர்களுக்கு ஆன்மீக செயல்களுக்காக கிடைக்கின்றது என்றால் ஆன்மீக உணர்விற்கான நம்பிக்கை எங்கே இருக்கிறது? அப்படியே ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒருவனுக்கு அக்கறை இருந்தாலும் கூட அவனை வைத்து லாபம் செய்ய பற்பல போலி ஆன்மீக குழுக்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த யுகத்து மக்கள் மிகவும் துரதிர்ஷ்டம் உடையவர்கள் என்றும் வர்ணிக்கப்பட்டுள்ளனர். வாழ்வின் அடிப்படை தேவைகளான உண்ணுதல், காத்தல், புணர்தல், உறங்குதல் போன்ற மிருகங்கள் அடையக்கூடியவற்றை அடையவும் கூட அவர்களுக்கு பெருஞ்சிரமங்கள் இருக்கின்றன. இந்த யுகத்தில் இத்தேவைகளை உடையவர்களாக இருக்கும் மக்களும் எப்போதும் போரை பற்றிய கவலை உடையவர்களாக இருக்கின்றனர். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காகவோ அல்லது தாமாகவோ போருக்கு செல்ல வேண்டியவர்களாகவே இருக்கின்றனர் இவர்கள். இதற்கு மேல் கலியுகத்தில் எப்போதுமே தொல்லை தரும் உடற்பிணிகளும் பொருளாதார பிரச்சனைகளும் வேறு இருக்கின்றன. எனவேதான் இந்த யுகத்தில் விதிக்கப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி விடுதலையின் பக்குவ நிலையை அடைவது மக்களுக்கு முடியாததே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருதினார். இவ்வாறாக தனது அகாரணமான கருணையால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபுவாக வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் கீர்த்தனத்தால் வாழ்வின் உயர் பக்குவ நிலையையும் ஆன்மீக ஆனந்தத்தையும் அடையும் வழியை விநியோகித்தார். இந்த சங்கீர்த்தன முறை நடைமுறையில் கொண்டு வரக்கூடியது. ஒருவன் முக்தி அடைந்தவனோ இல்லையோ, ஆன்மீக வாழ்வுக்கு ஏற்ற நிலை உடையவனோ இல்லையோ, இவை எதையும் சார்ந்ததல்ல இம்முறை. யாராயினும் இம்முறையை ஏற்பவர் உடனே தூய்மை அடைகின்றனர். எனவேதான் இது பவித்ரம், அதாவது தூய்மையானது என்று கூறப்படுகின்றது. மேலும் இந்த கிருஷ்ண உணர்வு முறையை ஏற்பவனுக்கு அவனது பாவச் செயல்களின் உறங்கு விளைவு விதைகள் எல்லாமே சிதைக்கப்பட்டு விடுகின்றன. எவ்வாறு நெருப்பு அதிலிடும் பொருட்கள் எல்லாவற்றையும் நீரூற்றி விடுகின்றதோ அதே போலவே இந்த முறையும் நமது கடந்த கால பாவ விளைவுகள் எல்லாவற்றையும் நீரூற்றி விடுகின்றது. பாவச் செயல்களே நமது துயரங்களுக்கு காரணம் என்பதை நாம் அறிய வேண்டும். அறியாமையே பாவச் செயல்களுக்கு காரணம். பாவங்கள் அல்லது அத்துமீறல்கள் எது என்ன என்பதை அறியாதவர்களாலேயே செய்யப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு குழந்தை அப்பாவித்தனமாக தனது கையை அறியாமையின் காரணத்தால் நெருப்பில் வைக்கிறது. உடனே அது சுடப்படுகின்றது. ஏனெனில் நடுநிலையில் உள்ள நெருப்பு அறியா குழந்தையாயிற்றே என்று ஏதும் விசேஷமாக கவனிப்பதில்லை. நெருப்பு நெருப்பாகவே செயற்படும். அதுபோலவே இந்த ஜட உலகம் எவ்வாறு இயங்குகிறது, இதனை இயக்குபவர் யார், எவ்வாறு இது இயக்கப்படுகிறது, இவற்றை அறியாமல் நாம் அறியாமையால் முட்டாள்தனமான வழிகளில் செயல்படுகிறோமாயினும் இயற்கை மிகவும் கண்டிப்பானதானதால் நமது செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்ப நம்மை அனுமதிப்பதில்லை. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு செயலை நாம் செய்துவிட்டால் அதன் விளைவுகளும் தொடரும் துயரங்களும் நிச்சயமாக இருக்கின்றன. இருப்பினும் உண்மை நிலை என்ன, கடவுள் யார், அவருடன் நமது உறவு என்ன என்பவற்றை அறிவின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். துயரங்களிலிருந்து விடுதலை பெற உதவும் இந்த அறிவு மனித பிறவியில் மட்டுமே சாத்தியம், மிருக பிறவிகளில் அல்ல. உலகெங்கும் பற்பல மொழிகளில் நமக்கு அறிவும் நல்வழியும் காட்ட சாஸ்திரங்கள் பல எழுதப்பட்டுள்ளன. நினைவு கெட்டா காலமாக மக்கள் இறைவனுடன் தமது உறவை மறந்திருக்கின்றனர் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எடுத்து காட்டியிருக்கின்றார். எனவேதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாஸ்திரங்களை மனிதனுக்கு போதிப்பதற்காக பற்பல பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறார். இந்த சாஸ்திரங்களை, முக்கியமாக நவீன உலகிற்கு இன்றியமையாததான பகவத்கீதையை நாம் நன்முறையில் உபயோகப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா, இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 2 சம்சாரத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.